பொண்ணோட அம்மானால தான் வந்து நிறைய டிவோர்ஸ் வந்து இந்தியாவில் நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டாங்க. சின்ன சண்டை தான் அது. The girl was earning 60-70,000 earn பண்ணிட்டு இருந்தா. இல்ல நீ வந்துடு அப்படின்ட்டாங்க. அந்த பொண்ணு வந்துட்டா. அவங்க அங்க பொண்ணை கூப்பிட்டது காரணமே அந்த இன்கம் வந்து அவங்க ஃபேமிலிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக மட்டும்தான். பொண்ணுங்களோட அம்மா தாங்க டேஞ்சர். இந்த காலத்துல நிறைய பொண்ணுங்க சொல்றாங்க பாத்தீங்களா, எனக்கு இவ்வளோ கோடி வேணும், எனக்கு இவ்வளோ எல்பிஏ சேலரியில பையன் வேணும். அதெல்லாம் வந்து அந்த பொண்ணோட அம்மாவை போய் நீங்க கேட்டு பாருங்க. அதோட ஜாஸ்தியா சொல்லுவாங்க. என்னுடைய மருமகன் வந்து இவ்வளவு சம்பாதிக்கணும், போகணும், வரணும், அப்படி இப்படின்னு சொல்லிக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா அவங்க அதெல்லாம் அனுபவிக்க முடியல, அவங்க அதெல்லாம் பார்க்க முடியல. அவங்க கல்யாணம் ஆகும் போது அவங்களோட ஹஸ்பண்ட் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கல. இப்போ வந்து they have got a daughter. So அவங்க டாட்டரை வச்சு அவங்க பிசினஸ் பண்றாங்க. பேசிக்கலி அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆகலன்னு சொல்லும் போது நீ வந்து வந்துரு, வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டாங்க. சின்ன சண்டை தான் அது. The girl was earning 60-70,000 earn பண்ணிட்டு இருந்தா. இல்ல நீ வந்துடு அப்படின்ட்டாங்க. அந்த பொண்ணு வந்துட்டா. அவங்க அங்க பொண்ணை கூப்பிட்டது காரணமே அந்த இன்கம் வந்து அவங்க ஃபேமிலிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக மட்டும்தான். பொண்ணுங்க பேரண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நீ மேரேஜ் ஆனாலும் நீ வந்து எங்களுக்கு நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் பொண்ணுங்களோட சைட்ல அவங்க அப்பா அம்மா யோசிக்கிறாங்க. யோசிக்கிறது கரெக்ட் தான், இல்லன்னு சொல்ல வரல. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நடக்கலன்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி வருது. சின்ன சண்டையா நீ கிளம்பி நீ வந்துரு. பிராக்டிகலா இதுதாங்க நடக்குது. யாராலையும் மறுக்க முடியாது. வரும்போது சரி, they have got their daughter's income.